காலையிலே வழக்கம் போல சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. குழந்தைங்க ஸ்கூல்ல விட்டுட்டு கிளம்பிட்டோம் வயலுக்கு. வயல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தென்னை மரம் 6 வருஷத்து மேல ஆன பெரிய தென்னை மரம் தான். அதிலேயே வந்து தாக்கி நாசம் ஆக்கிட்டு, கொண்டையில குருந்து எல்லாமே நாசம் ஆயிட்டு. மாமா காரையில போய் கொஞ்சம் எல்லாம் வெட்டி விட்டாங்க. இனி வந்து இதுக்கு வச்சுட்டு இருந்தா சரியாவாது. ஒரு அபிஷேகத்த போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு மெடிசின் எல்லாம் கலந்து ஊத்தியாச்சு. இனி இதுலருந்து தப்பிரும்னு தான் நினைக்கிறோம். இந்த வாட்டி மழைக்கு எவ்வளோ பஞ்சம் இல்லையோ, அந்த அளவு களச்செடிக்கும் பஞ்சம் இல்ல. இவ்வளோ நாள் நல்லா வெட்டி பார்த்தாச்சு. திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. சரி கடைசியா ஒரு தைலத்த அடிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு எடுத்துட்டு போனால அங்க வச்சே சாப்பிட்டுட்டோம். தென்னை மரத்துல அதெல்லாம் ஓலை விழுந்து கிடக்கும். அத வந்து ஈக்குல எடுத்தாச்சுன்னா துறப்ப யூஸ் ஆகும். முற்றம் தூக்குறதுக்காக தேவைப்படும் பார்த்தீங்களா? போம்பெல்லாம் ஒண்ணுன்னா இந்த மாரி விழுந்து கிடக்கும். டைம் இருக்கும்போது இந்த மாரி சீவி வச்சுப்பேன். இன்னைக்கு எப்படியோ ஒரு துறப்பு ஆயிட்டு. உங்கள யாருக்கெல்லாம் இந்த மாரி ஈக்கிள் சீவி பழக்கம் இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளா பீஸா கேட்டுட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோதுமை மாவுல தான் டோ ரெடி பண்ணி பீஸா பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.